குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் ஜெயசக்தி சண்முக செல்வன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வெஸ்டேஜோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஸ்கின் ஃபார்முலா 9 பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் க்ரீம். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கின் ஃபார்முலா 9 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக மேக்கப்புக்கு நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை இன்னும் மேலும் மெருகூட்டும், அழகுபடுத்தும். இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 அப்படிங்கிற ப்ராடக்ட் என்ன செய்யும் அப்படின்னா ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணும். ஸோ இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸ்கின்னை அழகுபடுத்துறதுக்கும் ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணுறதுக்கும். ஸ்கின்னை அழகுபடுத்துறதுனா உள்ளே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மேலே அப்படி மேக்கப் போட்டு பூசி முழுகிறது. ஸோ ரிப்பேர் பண்ணுறதுனா அடிப்படையில் போய் ஃபங்க்ஷனில் போய் ஸ்கின்னில் 3 லேயர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3rd லேயரில் போய் அப்ளை பண்ணி ஸ்கின்னை நல்ல க்ளூவாக நல்ல பிரைட்டாக எடுத்து காட்டக்கூடியது தான் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9. இந்த நேம் இதுக்கு எதுக்காக வந்தது அப்படின்னா இந்த ப்ராடக்டை 9 தடவை ரிசர்ச் பண்ணி நல்ல ரிசல்ட் எடுத்ததுனால தான். ஸோ 9 ரிசர்ச் அண்ட் 9 ரிசல்ட் பெஸ்ட்டாக இருந்ததுனால தான் இதுக்கு ஸ்கின் ஃபார்முலா 9 அப்படிங்கிற நேமே வந்துச்சுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் க்ரீம் அப்படிங்கிறது. ஸோ இந்த க்ரீம் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு யூஸ் ஆகுது. அதாவது நிறமிகள், கருமை, அதாவது முகத்தில் அதிகமான அளவுக்கு கருப்பு நிறம் இருந்தால், வெயிலில் போனால் முகம் ரொம்ப கருத்து போயிடுது அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்தாலும், ஸ்கின் எனக்கு ரொம்ப டல்லாக இருக்குது, எப்போ பார்த்தாலுமே ஸ்கின் டல்னஸாக இருக்குது அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்தாலும், அதே மாதிரி ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்போ தான் பவுடர் போட்டு மேக்கப்லாம் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் நேரத்துலேயே ஆயிலி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் சொல்லுவோம்ல, ஸ்கின்னில் ஸ்கின் டோன் எல்லா பக்கமும் ஒன்று போல் இருக்காது. அதாவது கன்னத்தில் ஒரு ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா உதட்டுக்கு கீழே ஒரு ஸ்கின் டோன், இந்த மாதிரி நிறம் கரெக்டாக ஈவனாக ஒன்று போல் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கும், நெக்ஸ்ட்டு ரொம்ப சீக்கிரமே வயசான தோற்றம் முகத்தில் காட்டும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கும், அந்த முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு க்ரீம் தான் இந்த பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் க்ரீம் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இந்த க்ரீமில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டீம் செல் பிளண்ட் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் இருக்குது. இது என்ன செய்யுது அப்படின்னா இதோட ஃபஸ்ட்டு வேலையே ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணக்கூடியது. அதாவது நம்ம உடம்புக்கு நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு உடம்புல ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு அதுக்குன்னு சில செல்கள் இருக்குது. ஸோ அந்த செல்களோட தன்மை அதோட செயலாக்கம் எப்போ குறையுதோ அப்போ தான் வெளியே வரக்கூடிய பாக்டீரியாஸ் ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது தான் ஸ்கின்னில் பிம்பிள்ஸு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. ஸோ அதை எல்லாமே தடுக்கக்கூடியது தான் இந்த கிளாரிப்யூர் ஸ்டீம் செல் பிளண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னா டெய்ஸி ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட். அந்த டெய்ஸி பூவோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இது என்ன செய்யுது அப்படின்னா ஸ்கின்னுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷனை கொடுக்குது. அதாவது நிறமி, வெயிலில் போனால் கருத்து போகுதில்ல முகம், அந்த மாதிரி நிறமி அதிகமாக சுரக்காத அளவுக்கு ஸ்கின்னை பர்ஃபெக்டாக பாதுகாக்குது. நெக்ஸ்ட்டு இதில் ஃப்ளவர் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது என்ன செய்யுது அப்படின்னா ஸ்கின்னை இன்னும் நல்லா பிரைட்டாக ஆக்குது. எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் நம்மளோட ஸ்கின்னோட டோனை மெயின்டைன் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு விட்டமின் B3 இருக்குது. விட்டமின் B3 எல்லாருக்குமே தெரியும், ஸ்கின்னுக்கு தேவையான மெலோனினை நிறைய கொடுக்கக்கூடியது, எப்போதுமே நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிடக்கூடியது. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இந்த ட்ரீட்மெண்ட் யாருக்கு யூஸ் பண்ணாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. பெஸ்ட்டு என்னென்னா இதை லேடிஸ் மட்டும் இல்லை, ஜென்ஸுமே யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு க்ரீமாக இருந்தாலுமே நம்ம டைரெக்டாக கையால் தொட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை ஓப்பன் பண்ணோடனே அந்த க்ரீமை ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காட்டன் ஸ்பாஞ்சை வச்சோ அல்லது பர்ஸை வச்சோ எடுத்து நம்மளோட கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ டேரெக்டாக க்ரீமில் கை அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கையில் ஏதாவது கிருமிகள் இருந்து அதுக்குள்ளே போச்சுன்னா திருப்பி நம்ம அதே இதை எடுத்து அடுத்த டைம் முகத்தில் அப்ளை பண்ணும்போது நிறைய கிருமிகள் திருப்பி அதில் அஃபெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். நம்மளோட அஷூரில் ஃபேஸ் வாஷ் இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் முகத்துக்கு டோனர் அப்ளை பண்ணிக்கணும். நம்மக்கிட்ட என்ன டோனர் இருக்குதோ அந்த டோனரை அப்ளை பண்ணிக்கணும். அல்லது அஷூர்லே கிளென்சர் அண்ட் டோனர் இருக்குது, அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து முகத்தை ஒன்று கழுவிடலாம், இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட இந்த பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் க்ரீமை ஜஸ்ட் டாட்டாக எடுத்து நம்மளோட கழுத்து பகுதியிலேருந்து முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு
அப்பர் வார்டில் மசாஜ் கொடுக்கணும். நம்ம கழுத்து பகுதியிலேருந்து கீழேருந்து முகத்துக்கு மேலே நல்லா ஃபஸ்ட்டு 2 கைட்டு மசாஜ் கொடுத்துட்டு, அப்புறம் கன்னங்கள்லையும் 2 கையை வச்சுட்டு கன்னங்கள்லையும் அப்பர் வார்டில் மசாஜ், கண்ணுக்கு கீழே, மூக்கில், நெத்தி புருவம்னு சொல்லிட்டு ஒரு 2 or 3 minutes நல்லா மசாஜ் கொடுக்கணும். ஸோ அப்படி மசாஜ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரத்திலே ஒரு 5 minutesல நல்லா அந்த க்ரீம் வந்து ஃபேஸில் அப்சர்வ் ஆயிரும். அது நமக்கு நல்லா தெரியும். அப்படி ஆனதுக்கப்புறம் நம்ம பகலில் பண்ணணும் அப்படின்னா, காலையில் வெளியே போனோம் அப்படின்னா காலையில் அது பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் க்ரீம் போட்டதுக்கப்புறமா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டே க்ரீம் போட்டுக்கலாம், அல்லது காம்பாக்ட் பவுடர் எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நைட் அப்ளை பண்ணோம்னா நைட் க்ரீம் போட்டுக்கலாம், அல்லது பவுடர் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு டே அண்ட் நைட் 2 டைமாக யூஸ் பண்ணால் இதோட ரிசல்ட் கிட்டத்தட்ட 3 months 3 or 4 monthsலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரைட்டை வந்து நம்ம முகத்துக்கு கொடுக்கக்கூடியது, நல்லா முகத்தில் இருக்கக்கூடிய தோல் சுருக்கங்களை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியது தான் இந்த பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் க்ரீம்.